கடவுளே இல்லைங்கிற அவன் அங்கிட்டு ஒருத்தன் நாத்திங்க. அவங்க தான் பெரிய பகுத்தறிவாள் மாதிரி, நம்ம தான் பெருசு, நம்ம மக்களையே கன்ஃபியூஸ் பண்ணி வா அங்கிட்டு வா, ஒருத்தர் அங்க எல்லாம் கடவுளை நம்புறவங்க எல்லாம் முட்டாளு அயோக்கியம் காட்டுமிராண்டி எல்லாத்தையும் சொல்லி வச்சான். இங்க வா, ஊர் ஊரா எல்லா பேருக்கும் அழைப்பு கொடுத்தங்கிற, எவனு விவாதத்துக்கு வரலங்கிற, நாங்க வர்றோம் வா, கூப்பிட்டு வச்சு அடிச்ச அடியில இன்னைக்கு நம்ம என்ன இந்த வர்றேன்ட்டு போனோம்னா போயிட்டு அடி வாங்கின அடியில ஒரு 2 நாள் கழிச்சு போன் வரும். மயிலாடுதுறைக்காரர் ஒருத்தர் தான் அதை ஏற்பாடு பண்றதுக்கு முக்கியமான ஆளா இருந்தார். அவர் பேர் என்ன? வெற்றிவேல். அந்த ஆளுதான் நின்று எல்லாத்தையும் பண்ணாரு. திரும்ப இருக்க போன போல. அது மாதிரி அடுத்து நம்ம குளத்தூர் மணி, குளத்தூர் மணி தானே, குளத்தூர் மணி நீங்க நம்ம ஆளு கூட பேசிட்டிய, குளத்தூர் மணி வாரங்கிறாரு, நீங்க ரெடியா? ரொம்ப சூப்பரா போச்சு. முதல்ல ஒரு லெட்டர் கொடு, நாங்கள் குளத்தூர் மணியை அழைத்து கொண்டு வருகிறோம், நீங்க தயாராண்டு. என்ன புள்ளி வச்சிடலாம்ல, இவர்களோடு பேசணும், பருப்பு வேவல, அதனால எங்களோட பெரிய ஆளை கூட்டிட்டு வர்றோம், நீ ரெடியானவன் கேட்கறான். தான் தோன்று விட்டோம் என்பது அவனுடைய வாக்குமூலத்திலே தெளிவாகிறது. ரொம்ப நல்லதுடா, சீக்கிரம் ஒரு தபாலை மட்டும் கொடு, நாளைக்கே ஏற்பாடு பண்ணிடுவோம். போய் சொல்லிருப்பான் போல இருக்கு, மூச்சு கட்டாம போயிடாங்கிட்டு வாங்கிட்டு வந்து அடி தெரியாது. ஒரு கேள்விக்கு பதில் சொல்லல. பெரியாரு பெரியாரும் தலைவர் தூக்கி வச்சு பெரியார பத்தி கேட்ட கேள்வி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாம். அது அப்படி இது இப்படி சமாளிக்கத்தான் முடிந்தது. பெரியாரை பத்தி அவர்களுக்கே தெரியல, என்ன பெரிய பஞ்சாயத்து. அவர் தான் எல்லாத்தையும் வெங்காயம் வெங்காயம் பெரியாரு. இன்னைக்கு இவங்க நம்ம வெங்காயங்களும் பெரியார நம்புறங்கிறியடா. பெரியார் என்ன சொன்னா உங்களுக்கு தெரியுமா? கடவுள் இல்லைன்னாரு, பிள்ளையார் சிலையை ரோட்ல போட்டு இழுத்து போட்டு அடிச்சாரு, இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. வேற என்ன சொன்னாரு? அவரு நம்ம சொன்ன உடனே எங்க இருக்கிற ஆதாரம் காட்டுங்கள், பட்டு பட்டு வந்து விழுந்துச்சு. பகுத்தறிவு தொகுதி, குடியரசு 4ஆம் தொகுதி 8ஆம் பக்கம் காப்பி எடுத்து பிரிண்ட் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து ரெடியா வச்சிருக்கணும். ஒன்னு இதுக்கு போட்டு ஆதார். அவன் நினைச்சப்ப ஒண்ணு இருக்காது, படிச்சா தானே தெரியும். அப்படியே மூளைச்செலவு பண்ணி வச்சிருக்கிறான். அடி வாங்கின அடியில இன்னைக்கு அந்த பஞ்சாயத்து ஓஞ்சிருக்கிறது. இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு